கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம். நாடு முழுவதும் அது தீவிரமா நடந்தது. ஒன்றிய பாஜக அரசு என்ன அடக்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் 56 இன்ச்சு, 66 இன்ச்சு, 76, 86, 96 ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொன்ன ஒரு கட்சிய நேற்றைய தினம் பணிஞ்சிருக்காங்க. இந்த போராட்டம் இதோட முடிஞ்சானா, அதோட முடியல. தற்போது காங்கிரஸ் கட்சி ஒரு அஸ்திவாரத்த கையில எடுத்துட்டாங்க. சிஜேபியினுடைய போராட்டம், காக்ரோச்சினுடைய அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க. ஆனா இது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள தாக்கியிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் கங்கை நதியில ரம்ஜானை முன்னிட்டு பிரியாணி சாப்பிட்ட இளைஞர்கள் இதெல்லாம் ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சங்கில போட்டு பொலபொலன்னு பொளந்திருக்காங்க. என்ன என்பதை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். கேளிக்கை இயக்கமான ஒரு சிஜேபி இன்றைக்கு நாட்டையே ஒழுகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயக்கமா மாறி இருக்கு. அதனுடைய பின்புலத்துல யார் இருக்கான்னு பல கேள்விகள் கூட இந்த சங்கிகளை தேடிக்கிருக்காங்க. ஒவ்வொரு பசங்களும் உளவுத்துறையை வச்சு வாட்ச் பண்ண வர்றது, அவங்க செல்லை அப்படியே ஒரு செயல்களா யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அதுல இருந்து எல்லாத்தையும் ட்ரேசர் பண்றதுல இந்தியாவுடைய உளவுத்துறை கவனமா இருந்துச்சு. கடந்த காலங்களில் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் எடுப்பாங்க. முக்கியமா பார்த்தோம்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சின்றது ஒரு ஒட்டுண்ணி கட்சி. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். தமிழ்நாடு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவை பின்னாடி இருந்துக்கிட்டு எப்பவுமே ஒரு வெற்றி பெற்றுக்குருவாங்க. அதான் காங்கிரஸ் கட்சின்னு நிலைமை. திமுக அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு, திமுக கட்சிக்காக உழைச்ச பல தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தேர்தலில் போட்டுக்கிட்டா கூட அவங்க ஜெயிக்கணும்னு இந்த அளவுக்கு உழைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்காக பல வெற்றி பெறணுன்றக்காக பல்வேறு முறையில் இவங்களுடைய யுக்திகள் கையாளுவாங்க திமுக. அப்படி ஒட்டுண்ணி கட்சி. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல மாநிலங்களில் அடிச்சு பிடிச்சி அங்கங்கே மிரட்டி சொத்துக்களை வாங்கி போட, அது வாங்கி போட, இது வாங்கி போட, ஊழல் பண்ணி வைக்கிறது பலது. இதே சங்கிலாம் பாஜகவும் அதுதான். இப்படிதான் ரெண்டு கட்சிகளும். இவங்க ஏதாவது போராட்டம் பண்ணாங்கன்னா பாஜக என்ன பண்ணுன்னா டக்குன்னு ஒரு ரைடு விடுறது, அவ்வளோதான் ஆஃப். அடுத்து அந்த போராட்டம் எடுக்க தேவையில்லாதுங்க. காங்கிரஸ் கமிட்டி கூட்டாண்டு எப்பயுமே ஒரு போராட்டம் எடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு கமிட்டி கூட்டாண்டு போடுவாங்க. அதில் ஆட்டையை குலைச்சு உருவாக்குனே காங்கிரஸில் கிட்டத்தட்ட 90% பேர் இருப்பாங்க. இப்போ மாணவர்களோட போராட்டம் இருக்குல்ல, இப்போ ராகுல் காந்தி பாருங்க, மாணவர்கள் ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக போராடும் போது ராகுல் காந்தி போராடணும்னு நினைக்கிறாரு. அவர் போராட்டத்துக்கு வரணும்னா சிஜேபி போராடக்கூடிய அந்த களத்துக்கு வந்திருக்கணும். பிரதமர் மோடி இல்லத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இப்படி தப்பா காங்கிரஸ் கட்சிக்கு அழிவு யாருன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய டைரக்ஷன் இருக்கும். இப்படி போராடினாங்க வச்சாங்க, இந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி நிலைமைன்னு வைங்களே. இவங்களுடைய கூத்தே அப்படித்தான். யாரு மேலேயாவது குதிரை சவாரி பண்றது இப்படிதான். இவங்களை பத்தி பேசுறோம்னா இங்க இந்த சைடு போயிடும். அப்ப அவங்க போராட்டம் பண்ணாங்க. நேற்று தினம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாரு. அவ்வளவுதான். நேற்று என்ன சம்பவம்? நேற்று நாடு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் பெரிய அப்பா டேக்கரு, நாங்க இந்தியாவை தலையிலா திருப்பவும் சொல்லிக்கிருந்த நம்ம கடவுள் நெஜி அவங்க ஆட்சியிலேயே முதல் அமைச்சர் பதவியிலேருந்து விலக வச்சிருக்காங்க சிஜேபி. இது பாவம் ஒரே ஒரு பலிகடா தான் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பல சம்பவம் நடந்துச்சு. பல்வேறு ரயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் எந்த ரயில்வே துறை அமைச்சர்கள் பதவி விலகின மாதிரி இல்லை. இலங்கை இராணுவத்தால இந்த பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுல, பல நபர்கள் தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுறாங்க. பல மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுறது. தமிழ்நாட்டில் எந்த மீனவர்களும் பாவம் என்ன பண்றது? ஆளுக்கு பிரச்சனை. இப்போ டாக்டருக்கு பிரச்சனையா டாக்டர் மட்டும் போராடுறது, வக்கீலுக்கு பிரச்சனை வக்கீல் மட்டும் போராடுறது, ஒரு சமூகம் சார்ந்து இந்த ஜாதிக்கு பிரச்சனையா அந்த ஜாதிக்கு மட்டும். இப்போ எஸ்சி சமூகத்துக்குள்ள பிரச்சனை எஸ்சி சமூகம், பிசி சமூகத்துக்கு பிரச்சனை பிசி சமூகம், பிசிலே அந்த ஜாதி, எஸ்சிலே இந்த ஜாதி. இந்த அளவுக்கு தான் இருக்கும் தமிழ்நாட்டில். எத்தனையோ மீனவர்கள் செத்துருக்காங்க. இலங்கை இராணுவத்தில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த அளவுக்கு வீரியமான போராட்டம்லாம் எடுக்கலை. அதனால ஜெய்சங்கர்லாம் இன்னும் அமைச்சராகவே தொடர்றாரு. இந்தியாவில் பொருளாதாரம் நசுங்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுடைய டாலருக்கு நிகரான மதிப்பு இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கேவலமா படு பாதாளமா போய்க்கிருக்கு. 100 அங்க ஒரு டாலர்னா நமக்கு 100 ரூபாய் ஆயிப்போயிருச்சு. அந்த அளவுக்கு கேவலமா போய்க்கிருக்கு நாட்டினுடைய பொருளாதாரம். நிதி அமைச்சர் அன்னைக்கா பதவியில் இருக்காரா? விலகலை. எல்லையோரங்கள்ல, இந்திய எல்லையோரங்கள்ல சீனாவோட ஆக்கிரமிப்பு இருக்கு. பல லடாக் போன்ற பகுதிகளில் ஏறி வந்துட்டான்னு சொல்றாங்க. இமாச்சல பிரதேசம் இந்த மாதிரியான பல இடங்கள்ல அப்படியே போங்க, அருணாச்சல பிரதேசம் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போராட்டங்கள பல இடங்கள்ல சீனாவுடைய ஆக்கிரமிப்பு எல்லை தாண்டி வராங்கன்னு பல குற்றச்சாட்டு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் எப்பவுமே ராஜினாமா பண்ணது கிடையாது. சரி, இப்ப அண்மைக்கு வாங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டாங்களா பகல்காம்ல. 30 பேருக்கு மேல தீவிரவாதிகள் கொண்டாங்க. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலகினாரா?
விலக கிடையாது. கேட்க யாரும் இல்ல. அப்ப பாவம் பலிகடா பிரதான ஆயிட்டாரு. சரி பிரதான் பலிகடா ஆயிட்டாரு. இப்ப காங்கிரஸ் ஏன் தொடர்ந்து வந்து அமித்ஷாவ டார்கெட் பண்றாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழும்ப தொடங்கிருச்சு. இப்ப நம்ம வருவோம். இப்ப அவங்களுடைய போராட்டம் வந்து 3 கோரிக்கை. ஒண்ணு வந்து 1,00,00,000 மாணவர்கள் இற நீட் தேர்வுல வந்து இறந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு 1,00,00,000 குடுக்கணும். இன்னொன்னு போராடின மாணவர்கள் மீதான வழக்கு ரத்து பண்ணணும். தர்மேந்திர பிரதான் பதவியில ஒண்ணு. இது 3க்குமே வந்து பாஜக ஒத்துக்கிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நேத்து சிஜேபி முடிச்சுட்டாங்க. தாக்கப்பட்டிருக்காங்களே, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த புல்லட் குண்டு இருக்குங்க, பெல்லட் குண்டு. அத வச்சுலாம் தாக்கியிருக்காங்க. ராகுல் காந்தி அண்மையில அவங்களுக்குலாம் ஒரு இது பண்ணாப்ல. அவர் ரீல்ஸ்க்காக பண்ணியிருப்பாரு. ஆனா மாணவனுடைய தாக்குதல் என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு விசாரணைக்கு வருது. இப்ப அமித்ஷா பதவியில வரா, மோடி பதவியில வரா. இன்னும் அடுத்து டெல்லியில அடுத்து அந்த ஒரு போராட்டம் வெடிக்க போகுது. ஏன்னா சிஜேபியினுடைய கோரிக்கை பாருங்க. இந்த அளவுக்கு கூட போயிட்டாங்க. நீங்க வந்து மாணவர்களுக்கான பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்கள். இப்ப ஏற்கனவே இறந்து போன நீட் தேர்வால இறந்து போன குடும்பங்களுக்கு 1,00,00,000 குடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. 1,00,00,000 குடுக்க மாட்டாங்க. முதல்ல பாஜக. அதாவது 10,00,000, 20,00,000, 30,00,000 குடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சிஜேபியினுடைய அழைப்பின் பேர்ல வந்து இந்தியா முழுவதும் பல இளைஞர்கள் வந்து திரண்டு போயிருக்காங்க. திரண்டு போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பாஜக அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணாது. காங்கிரஸ் நாளைக்கு ஒரு அடையாள போராட்டத்தை பண்ணுவாங்க. இந்த மாணவர்கள்லாம் இறங்கி நம்ம தீவிரமா வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமையில இது பண்றாங்க. நம்ம ஒரு கூட்டத்தை திரட்டுவோம். ராகுல் காந்தியை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. 2019 தேர்தலப்போ ஒரு யாத்திரா போனாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ராகுல் காந்தி யாத்திரா போனாரு. ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனா அங்கங்க உள்ள காங்கிரஸ் கட்சி இந்த ஊழல் பெருச்சாளிகள், பண்ணையார்கள் இறந்ததுனால தான் காங்கிரஸ் போகுது. ராகுல் காந்தி மீது கூட அண்மையில நம்ம கூட கடுப்பு. ஏன்னா துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. நாடாளுமன்றத்துல கேட்டோம்னா, பாஜக எப்போதுமே வந்து தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ண முடியும்னு கருத்து சொல்றது. ஆனா இப்ப என்ன பண்றது? தாவேக்காவோட ஓடிச்சு. நாளைக்கு யாரோடன்னு தெரியல. சீமான் கூட ஓடலாம். அப்ப அமித்ஷாவை நோக்கி தற்போதைய கேள்வி இனிமே நம்ம எழுப்பணும். தாக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய காவல்துறை தான், உங்களுடைய ராணுவம் தான். அவனாலதான் இங்க பெருமளவு தாக்கப்பட்டிருக்காங்க. டெல்லியில ஆட்சி ஆள்றது யாரு? பாஜக. உள்துறை அமைச்சகம் கீழே தான் ராணுவம் வருது. பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய கீழே தான் ராணுவம் வருது. அப்ப அவங்க தாக்கியிருக்கீங்களே மாணவர்கள். அவங்களுக்கான நீதி நிவாரணம் என்ன? அப்ப அவங்களுக்கு அடி மட்டும்தான் மிச்சமா? வழக்க திரும்ப பெற்றுவீங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் பல நபர்கள் கை கால் உடைஞ்சு போயெல்லாம் கிடக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? சோனம் வாங்சுக் வந்து 25 நாளா வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப ஃபோக்கஸ் ஆனவங்கள பத்தியே நம்ம கவலைப்படுறோமே தவிர, பின்புலத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கு. இன்னும் இப்ப பல இளைஞர்கள் வந்து இப்ப அரசு மருத்துவமனை இருந்தாங்கன்னா எப்ப இருக்காங்க தெரியல. அவங்க குடும்பம் ஒரு ஊர்ல இருந்தாங்க. இப்ப தமிழ்நாடுக்காரன் கூட ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆந்திராக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அருணாச்சல பிரதேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம். குஜராத்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். டெல்லியில அவங்களுடைய ஒரு 10 நாள் அங்க போய் கிடந்தாங்கன்னு வைங்க. என்ன ஆகுறது? அங்கிருந்து ஒரு வண்டியை பிடிச்சு அந்த பையனை கூட்டு வரணும்னா அவனுக்கு எவ்வளவு செலவாகும்? இப்ப ஏன் சிஜேபி இதை மறந்தீங்க? சிஜேபி வந்து அடுத்து இதுக்கு ஒரு போராட்டம் இருக்கணும். பாதிக்கப்பட்ட மாணவனுடைய குடும்பத்துக்கு 50 லட்சம் கொடு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். இந்த காங்கிரஸ் செத்து போன காங்கிரஸ் கேட்குமான்னு தெரியல. ஆனா சிஜேபி கேட்கணும். இதற்கிடையில இன்னொரு வழக்கு விசாரணைக்கு வருது. அதாவது கங்கை நதியில ரம்ஜானை முன்னிட்டு ஒரு 14 இளைஞர்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க. பிரியாணி சாப்பிட்டது குத்தமாடா? அதுக்கு ஏன்டா அந்த சங்கி பையில் விளையாடுறாங்கன்னே தெரியல. நாட்டுல இதே மாதிரி திருப்பூண்டம் மலையில அங்க மலை மேல கெடா வெட்டியே கீழே கொண்டு வருவாங்க இஸ்லாமியர்கள். இத்தனை வருஷமா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரியாணி சாப்பிட்டு குத்தம்ன்றாங்க. பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. முருகன் கோயிலுக்கு போற, மாலை போட்டு போற எத்தனை பேர் பிரியாணி சாப்பிடாம தான் இருக்கீங்களா? ஃபுல் சைவமா நீங்க? சங்கி பையனுடைய அரசியலை பாருங்க எந்த அளவுக்கு. ஆனா நீதிபதி சூப்பரா சொல்லிட்டாங்க. நாட்டுல சின்ன சின்ன பிரச்சனை நீங்க எது பெருசா ஆகியிருக்காங்க. எதுக்கு வழக்கு போடணும், எதுக்கு சிறைப்படுத்தணும்னே தெரியாம இருக்கீங்கன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது சங்கி பையனை உடனே ஊன்னு கொதிக்கிறேன். நாங்க நாளைக்கு போயிட்டு பள்ளிவாசல் முன்னாடி பன்னிக்கறி சாப்பிட்டா விட்டுருவார்களா? தேவாலயம் முன்னாடி போய் பன்னிக்கறி சாப்பிட்டா விட்டுருவாங்களான்னு. நீ எந்த கறி வேணா சாப்பிட்றா, வீட்டுல சாப்பிட்றா. ஆறுன்றது கங்கை நீருன்னு சொல்றீங்க. அந்த போற இடம் ஃபுல்லா எல்லாம் இந்துக்களுக்குன்னு சொந்தமா? அது அப்படி சுத்தமா இருக்கா? அப்படி சுத்தமா இருந்தா போய் மோடியை தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுங்க. தினமும் அங்கிருந்து ஒரு 10 லிட்டர் அனுப்பிவிடுங்க. ஒரு மினரல் வாட்டர் கேன்ல அனுப்பிவிடுங்க. மோடி அவர்களே தினமும் குடிங்க. அமித்ஷா அவர்களே தினமும் குடிங்க. ஒரு 2 லிட்டர் குடிங்க, 3 லிட்டர் குடிங்க. தினமும் 4 லிட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்களா மருத்துவர்கள்? இந்த ஒரு 10 லிட்டரு ஸ்டாக்ல வச்சுக்கோங்க. போய் குளிக்க சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி இப்போ கும்பமேளான்னு ஒரு இது நடந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் குளிக்க போனான்னு நினைக்கிறேன். ஊபி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்க போனவர் வந்து அதுக்குன்னு தனியா ஒரு இது போட்டிருந்தாங்க. அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த அளவுக்கு தான் பல கடற்கரை, ஆறுகள்லாம் இருக்கு. ஆனா நாங்க வந்து சுத்தமா இருப்போம். அப்படி, இப்படி இது புனித நீர் அப்டின்ட்டு. பாஜக வந்து தொடர்ந்து வந்து அந்த மக்கள வந்து ஒரு பீதியிலே வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன் மக்கள் பாவம்யா. உங்களுடைய அரசியல் ஏதாவது பண்ணுங்க. காங்கிரஸ் ஆண்டீங்க. அங்கருந்து இங்கிட்டு பிஜேபி வந்துச்சு. இப்ப பிஜேபி இதே மாரி மதவாதத்த இருந்தீங்கன்னா, சாப்பிட்டு இந்துத்துவா, ஹை இந்துத்துவா. வேற எதுவுமே சிந்திக்க மாட்டீங்களா? நீட் தேர்வு கசிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஏதாவது போராடுனீங்களா? இதுக்கு ஏதாவது சங்கி பசங்க குரல் குடுத்தீங்களா? ஒண்ணுமே பண்றது கிடையாது. ஏபிவிபின்னு ஒரு மாணவர் அமைப்பு. அதாவது காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்றதுக்கே வச்சிருப்பாங்க. கர்நாடகால ஒரு பெண்ணு வந்து ஹிஜாப் போட்டு போகுது. அந்த காலேஜ்ல பிடிச்சு வம்பிழுத்துருக்காங்க அந்த பெண்ண. அப்புறம் அன்னைக்கு நின்னது வந்து அன்னைக்கு டைஃபி, எஸ்எஃப்ஐ போன்ற தோழர்கள் தான் அவங்க பின்னாடி நின்றுருந்தாங்க. நின்னு அம்பேத்கர் பெரியார தாங்கி கொண்டிருக்கிற இளைஞர்கள் தான் பெருமளவுல போராடிட்டு இருந்தாங்க. மார்க்ஸ தாங்கி இருக்கவங்க. இப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப டெல்லியில இன்னொரு போராட்டம் வெடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் மாணவர்கள் மீதான தடியடிக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு நிவாரணம் குடுங்கன்னு சொல்லணும். காங்கிரஸ் கட்சி இப்ப தொடர்ந்து வந்து அமித்ஷாவ டார்கெட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்கெட்ச் அமித்ஷான்ற மாரி ஆயிருச்சு. நேத்தே வந்து குறி வந்து அடுத்து மோடியா இருந்தாரு. தப்பிச்சிட்டாரு எப்படியோ. ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆயிட்டாரு அவரு. ஆனா தர்மேந்திர பிரதான் சிக்கிட்டாப்புல. பல நாள் திருடி இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து, அதாவது தோட்டத்துல வந்து ஏதாவது வாழைப்பழம் தோட்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாழைத்தோட்டம். பல நாள் திருடிக்கிட்டே இருந்திருப்பான் ஒரு ஒரு தாரா. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வாழைப்பழத்த திருடியிருப்பான். அதுக்காக பிரதானம் வந்து அந்த மாரி ஒரு நாள் திருடுனான்னு சொல்லல. அவரும் ஒரு ஏபிவிபில இருந்தவர் தான். தேச தொண்டர்ன்னு இப்ப பேர் வேற வாங்கியிருக்காரு. இப்ப அன்னைக்கும் திருடினவரும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. பெரிய திருடர்களான மோடி, அமித்ஷா இந்திய நாட்டவே வந்து அம்பானி, அதானிட்ட வந்து தாரை வார்ச்சிருக்காங்க. இவங்கள என்ன பண்ண போறோம்ன்றதுதான் அடுத்த கேள்வியா இருக்கு. பொறுத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.